வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டில இருக்காது. ஆனா நம்ம எண்ணங்கள், நம்ம நம்பிக்கைகள், அதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு ஒரு விதையா வேலை செய்றதுங்க. இன்றைய வீடியோவில் பிரபஞ்சம் என்றால் என்ன, நமக்குத் தேவையான விஷயத்தை பிரபஞ்சத்திடம் எப்படி கேட்பது, உங்கள் எண்ணங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். முதலில் பிரபஞ்சம் என்றால் என்ன என்பதை புரிந்துகொள்வோம். நம்மைச் சுற்றியுள்ள எல்லாவற்றையும், நிலா, சூரியன், கிரகங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம உணர்வுகள், எண்ணங்கள், அதிர்வுகள், அனுபவங்கள் எல்லாமே சேர்ந்து உருவாகும் ஒரு பெரிய சக்தி. பிரபஞ்சம் ஒரு விசாலமான ஆற்றல். நீங்க நினைக்கிறதையும் நம்புறதையும் உணர்த்தும் சக்தி. நீங்க வெளியே அனுப்புற அதிர்வுகள் அதே மாதிரி ஒரு பதிலா உங்க வாழ்க்கைக்கு வரும். இது புரியாம நடக்கிற விஷயமாயிருக்கலாம், ஆனா நம்ம வாழ்க்கையில முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்க ஒரு நல்ல விஷயத்தை நம்பிக்கொண்டு, எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு தினமும் நம்பி அதுக்கான செயல் பண்ணுறீங்கன்னா, பிரபஞ்சம் அதை உணர்ந்து அதற்கேற்ப வாய்ப்புகள் நம்மை நோக்கி வர செய்யும். சிம்பிளா சொல்லணும் என்றால், நம்ம வாழ்க்கையை உருவாக்க நம்ம உட்புற நம்பிக்கையும் வெளிப்புற அதிர்வுகளும் சேருமிடம்தான் பிரபஞ்சம். இது ஒரு சூப்பர் பயணமாயிருக்கும். நீங்க விரும்புறதை விட அதை நம்புவதுதான் முக்கியம். நமக்குத் தேவையான விஷயத்தை பிரபஞ்சத்திடம் எப்படி கேட்பது? நம்முடைய வாழ்க்கையில் எதை வேண்டுமோ அதை பிரபஞ்சம் நமக்குத் தரும் என்ற ஒரு தத்துவம் உள்ளது. அட்ராக்ஷன் விதி என்று அழைக்கிறார்கள். ஆனால் இதை சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே நாம் விரும்பும் விஷயங்களை பெற முடியும். இப்போது பிரபஞ்சத்திடம் நம் ஆசைகளை எப்படி கேட்கலாம், எப்படி பெறலாம் என்பதை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் எதை வேண்டும் என்று தெளிவாக கேட்க வேண்டும். பொதுவாக, எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லுவதால் மட்டும் முடியாது. நான் என்ன விரும்புகிறேன் என்பதற்கு சரியான பதில் தேடுங்கள். உங்கள் நேர்மறை ஆசைகளை எழுதுங்கள். அதிகமாக, நேர்மறையாக, தனிப்பட்ட விஷயமாக குறிப்பிடுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வேண்டுமா? எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் இது தப்பான கோரிக்கை. இப்படி கேட்கக்கூடாது. எனக்கு என் திறமைகளுக்கு ஏற்ப உயர்ந்த சம்பளமுள்ள வேலைச்சூழல், சந்தோஷமாக இருக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும். குறிப்பிட்ட சில விஷயங்களை சொல்லி கேட்க வேண்டும். எனக்கு திறமை இருக்கிறது, நல்ல சம்பளம் வேண்டும், சந்தோஷமான சூழ்நிலை வேண்டும், இப்படித்தான் கேட்க வேண்டும். பிரபஞ்சம் உங்களை நம்புவது போல நீங்கள் முதலில் உங்களை நம்ப வேண்டும். நீங்கள் கேட்ட விஷயம் நீங்கள் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்கள் என்று உணருங்கள். இவை அனைத்தையும் நீங்கள் பெற்றுவிட்டது போல மனக்காட்சியில் பாருங்கள். உங்களது கனவு வாழ்க்கையை நீங்கள் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உணருங்கள். நீங்கள் கனவு வேலை பெற்றது போலவும் அதிலிருந்து கிடைத்த பணத்தை செலவழித்து மகிழ்வது போலவும் கண்களை மூடி அதை நினைத்து மகிழுங்கள். இதை ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள். பிரபஞ்சம் நமக்கு ஏற்கனவே தந்துள்ள நல்ல விஷயங்களுக்கு நன்றி கூறினால் மேலும் பல நல்ல விஷயங்களை அனுப்பும். தினமும் 3 நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நான் ஏற்கனவே பெற்றுள்ள எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நன்றி என்று மனதிற்குள் சொல்லுங்கள். உங்கள் எண்ணங்களை நன்றி உணர்வோடு மாற்றுங்கள். என் கனவு இன்னும் நிறைவேறவில்லை என்று சொன்னால் பிரபஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்க்கு போயிடும். என் கனவு உன்னுடைய தயவால் நிறைவேறி வருகிறது, அதற்கு மிக்க நன்றி என்று சொல்லுங்கள். பிரபஞ்சம் ஆக்டிவேட் ஆகிவிடும். பிரபஞ்சம் உங்கள் ஆசைகளை நிஜமாக்க உதவலாம், ஆனால் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். உங்கள் கனவிற்கு ஏற்ப சிறு முயற்சிகள் செய்யுங்கள். உங்கள் கனவு வேலை என்றால் புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உறுதி கொண்டால் அதை அடைய பிரபஞ்சம் உங்களை வழிநடத்தும். நேர்மறை எண்ணங்களை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள், எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிடுங்கள். நீங்கள் விரும்பும் விஷயத்தை பெற நம்பிக்கை முக்கியம். நீங்கள் இது என்னால் முடியாது, என்னால் இதை பெற முடியாது என்று நினைத்தால் அது நிஜமாகிவிடும். உங்கள் உணர்ச்சிகளை கண்காணியுங்கள். ஒரு எதிர்மறை எண்ணம் வந்தால் அதை நேர்மறையாக மாற்றுங்கள். இது எனக்கு கிடைக்கும், இது என்னால் முடியும் என்று மாற்றுங்கள். உங்கள் சுற்றுச்சூழலை நேர்மறையாக மாற்றுங்கள். நல்ல நேர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள், நல்ல புத்தகங்கள், உந்துசக்தியூட்டும் தகவல்கள் இவைதான் உங்களுக்கு முக்கியம். முக்கியமான 3 விதிகள் நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். நீங்கள் விரும்பும் விஷயத்தை தெளிவாக கோரிக்கையாக வைத்துக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் ஏற்கனவே பெற்றுவிட்டதைப் போல உணருங்கள். நம்பிக்கையுடன், நன்றியுடன் அதற்காக முயற்சி செய்யுங்கள். பிரபஞ்சம் உங்கள் ஆசைகளை நிச்சயமாக நிறைவேற்றும். நீங்கள் பிரபஞ்சத்திடம் என்ன கோரிக்கை வைக்கப் போகிறீர்கள்? கமெண்டில் தெரிவியுங்கள். உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுமா? நிச்சயமாக. நம்முடைய வாழ்க்கையின் போக்கை தீர்மானிக்கின்றது நம்முடைய எண்ணங்களே. எவ்வாறு நினைக்கிறோமோ அதுபோலவே நம்முடைய செயல்களும் பழக்கங்களும் முடிவுகளும் அமைகின்றன.
நம்முடைய மூளை ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும்போது அதற்கேற்ப நம்முடைய உடல் மனம் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஒரு மருந்து உண்மையில் மருந்தாக இல்லை என்றாலும் அதை மருந்து என நம்பினால் அது உடலில் நல்ல மாற்றங்களை உருவாக்கும். அதேபோல நாம் நேர்மறையாக நினைத்தால் அதற்கேற்ப வாழ்க்கையும் முன்னேறும். நாம் தினமும் என்ன எண்ணுகிறோம் என்பதே நம்முடைய உணர்வுகளை வடிவமைக்கும். நம்பிக்கை, தன்னம்பிக்கை உள்ள எண்ணங்கள் வெற்றி நோக்கி அழைத்துச் செல்லும். நெகட்டிவ் எண்ணங்கள் மன அழுத்தம், ஏமாற்றம், பயம் ஆகியவற்றை உண்டாக்கும். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நல்ல எண்ணங்களிலிருந்துதான் தொடங்குகிறது. நல்ல எண்ணங்கள் என்பது ஒரு பழக்கமாக வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒன்று. இதற்கான சில எளிய வழிகளை இங்கே பார்க்கலாம். தினசரி நேர்மறை எண்ண ஓட்டத்தை உருவாக்குங்கள். நம் மூளை தொடர்ந்து ஒரு எண்ணத்தை அடிக்கடி நினைத்தால் அதுவே நம்முடைய பழக்கமாகிவிடும். எனவே நல்ல எண்ணங்களை அடிக்கடி நினைக்கும் பழக்கம் உருவாக்க வேண்டும். தினமும் காலையில் இன்று ஒரு நல்ல நாள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். நேர்மறை உற்சாகமான சொற்களை பயன்படுத்துங்கள். நான் இதை செய்ய முடியும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது போல் நினைத்து உற்சாகமடையுங்கள். எதிர்மறை எண்ணங்களை நிராகரியுங்கள். நம்முடைய மூளையில் வரும் எண்ணங்களில் எல்லாவற்றையும் நாம் நம்பத் தேவையில்லை. நெகட்டிவ் எண்ணங்களை நீக்க முயற்சி செய்யுங்கள். என்னால் முடியாது என்றால் நான் முயற்சி செய்யலாம், நான் வளரலாம் என்று மாற்றுங்கள். எல்லாம் தவறாகப் போகும் என்றால் எல்லாம் எனக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினையுங்கள். ஒரு நெகட்டிவ் எண்ணம் வந்தால் அதை நேர்மறையாக மாற்றுங்கள். எழுதி பாருங்கள். உங்கள் மனதில் வரும் கெட்ட எண்ணங்களை ஒரு காகிதத்தில் எழுதி அதற்கு நேர்மாறாக ஒரு நேர்மறை பதிலை எழுதுங்கள். நன்றியுணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நன்றியுணர்வு நல்ல எண்ணங்களை வளர்க்க மிகவும் உதவுகிறது. நாம் ஏற்கனவே பெற்றிருக்கும் நல்ல விஷயங்களை கவனித்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளும்போது மனநிலை மிகவும் உற்சாகமாக இருக்கும். தினமும் 3 நன்றிகரமான விஷயங்களை எழுதி பாருங்கள். ஏன் அந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியம் என்று யோசியுங்கள். காலை எழுந்ததும் இரவு தூங்கும் பொழுதும் நான் பெற்றிருக்கும் விஷயங்களுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். நல்ல சூழ்நிலையை தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்மைச் சுற்றியுள்ள மக்கள், சூழ்நிலை நம்முடைய எண்ணங்களை பெரிய அளவில் பாதிக்கின்றன. எனவே நல்ல எண்ணங்களை ஊக்குவிக்கும் சூழ்நிலையை உருவாக்குவது முக்கியம். நேர்மறை எண்ணம் கொண்ட நண்பர்களுடன் அதிகமாக கலந்துரையாடுங்கள். நல்ல புத்தகங்களை வாசிக்கவும் உங்களுக்கு உந்துசக்தி அளிக்கும் வீடியோக்களை பாருங்கள். மனதிற்கு சாந்தி தரும் இயற்கை, இசை, யோகா, மெடிடேஷன் போன்றவற்றை பழக்கமாக கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் நம்ப வேண்டும். நமக்கு நாமே ஊக்கம் கொடுக்காவிட்டால் மற்றவர்கள் கொடுக்க முடியாது. நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையை மனதில் கொண்டிருங்கள். கண்ணாடியில் உங்களை பார்த்து நான் இப்பொழுதெல்லாம் சிறப்பாக செய்கின்றேன் என்று நீங்களே பாராட்டிக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஏற்கனவே சாதித்த விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள். உங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளும் பழக்கம் நம்பிக்கையை அதிகரிக்கும். நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்கும். நீங்கள் நினைப்பது உங்கள் வாழ்க்கையின் வடிவம். அதனால் நல்ல எண்ணங்களை வளர்த்து உங்கள் கனவுகளை நிஜமாக்குங்கள். இந்த வாரம் நீங்கள் எந்த நல்ல பழக்கத்தை வளர்க்கப் போகிறீர்கள்? இதுதான் தொடக்கம். நீங்கள் பழக்கத்தை உருவாக்கப் போகிறீர்களோ இல்லையோ அதை பற்றி கவலை கொள்ளாதீர்கள். உங்கள் மனதில் நானும் இப்படி மாற வேண்டும் என்று உங்களுக்குள் இருக்கும் நீண்டகால எண்ணத்தை கமெண்டில் சொல்லி வையுங்கள். தினமும் உங்களை ஊக்கப்படுத்தும் இது போன்ற வீடியோக்கள், புத்தகங்கள், மற்றவர்களுடைய பேச்சுக்கள், நண்பர்கள் மற்றும் சூழ்நிலையை தேர்ந்தெடுங்கள். உங்கள் எண்ணங்களை கண்காணியுங்கள். நான் என்ன நினைக்கிறேன், இது எனக்கு நல்லதா கெட்டதா என்று ஆராயுங்கள். பிடிவாதமாக இருங்கள். நெகட்டிவ் எண்ணங்கள் வந்தால் அவற்றை தலைகீழாக மாற்றி நேர்மறையாக நினையுங்கள். நாம் எப்படி நினைக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்.